நீங்களும் சந்தோஷமா இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்க தேவனிடத்திலிருந்து உங்களுக்கும் எனக்கு ஒத்தாசை வரும். நாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை உள்ளவர்களா இந்த உலகத்துல நாம் என்ன செய்ய முடியும்? ஜீவிக்க முடியும். கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருந்தீங்கன்னா நான் சொல்றேன், ஆண்டவர் கொடுக்க வேண்டியதை உங்களுக்கு டபுளா கொடுப்பாரு. ஆண்டவர் ஆயத்தமாக்கிறது டபுளா வரும். டிலே ஆகிற காரியங்கள்லாம் சீக்கிரமா வந்து சேரும். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில, இந்த விசுவாச வாழ்க்கையில சந்தோஷம் தாங்க சீக்கிரட்டு. இந்த சந்தோஷத்துல பிசாசு கை வச்சிட்டாங்கன்னா நீங்க வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். இருளின் அதிகாரம் இதயத்துக்குள்ள பூந்துரும். உங்களுடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள் இருள் அடைந்து விடும். வேதாகம் சொல்கிறது, உலகத்துக்குரிய கவலை நம்முடைய ஆவிக்குரிய மரணத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. இதுவே நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா நீங்க எப்படி இருக்க முடியும்? இந்த உலகத்துல உங்களை மாதிரி ஒரு பர்சன் யாருமே இருக்க முடியாது. நம்ம பிரச்சனைகளை எப்படி பார்க்கணும்? பிரச்சனைகளா பார்க்க கூடாது. பிரச்சனைகளை நாம் தேவன் நம்மை தயார்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கணும் தெரியுமா? பிசாசை பார்த்து அப்பாவே போ சாத்தானே அப்படின்னா பிசாசு பயந்துருவான், அவன் வெக்கப்பட்டு போயிடுவான் அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். அதுல வெக்கப்பட்டு போக மாட்டான். நீ உள்ள கவலையை வச்சுக்கிட்டு, உள்ள வேதனையை வச்சுக்கிட்டு, எப்ப பார்த்தாலும் கண்ணீர் வச்சுக்கிட்டு, எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு, சூழ்நிலையை நினைச்சுக்கிட்டு அப்பாலே போ சாத்தானே பிசாசு உங்களை பார்த்து சிரிப்பான். இதெல்லாம் உலக மகா நடிப்பு, ரொம்ப ஆக்டிங் பண்றேன். நீ சொல்றதெல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான்? பிசாசு உங்களை பார்த்து சிரிப்பான். ஆனா பிசாசுக்கு நீங்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய வேட்டு எது தெரியுமா? நீங்க சந்தோஷமா இருப்பதுதான் பிசாசுக்கு நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய வேட்டு. நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியாது, தெரியுமா? நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியுமா? ஆனா இப்பொழுதே விசுவாசிக்கணும், எனக்கு நன்மை மாத்திரம் தான் நடக்க போகிறது, தீமை ஒரு நாளும். ஏன்னா கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், கோலும் தடியும் தேட்டம். ஆண்டவர்கிட்ட பிரச்சனை வரல, ஆண்டவர் நமக்கு பிரச்சனை அனுமதிக்கல. நம்முடைய தவறுகளினாலே, நம்முடைய இச்சையினாலே சோதிக்கப்படுகிற எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருக்க கடவன். அவனவன் தன் தன் சொந்த இச்சையினாலே சிக்குண்டு இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். நாம் எப்படி சோதிக்கப்படுகிறோம்? நம்முடைய தவறுனால்தான் சோதிக்கப்படுகிறோம், நம்முடைய அறியாமையினால்தான் சோதிக்கப்படுகிறோம், நம்ம தவறு பண்ணும்போது தான் நம்ம சோதிக்கப்படுகிறோம். ஆனால் தேவன் இந்த தவறை, ஆபிரகாம் செய்த தவறை ஆண்டவர் பயன்படுத்தி ஒரு ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். ஆண்டவர் யாரை வைத்து பயன்படுத்துகிறார்? பார்வோனை வைத்து ஆண்டவர் பயன்படுத்தினார். பார்வோன் என்பவன் ஒரு துன்மார்க்கன். அந்த துன்மார்க்கனை பயன்படுத்தி ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை, ஆண்டவர் இஸ்ரவேல் எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு வருகிறாரு. அந்த எகிப்து தேசத்துல ஆண்டவர் 10 வகையான அற்புதங்களை செய்கிறார். அந்த பார்வோனை வைத்துதான் ஆண்டவர் 10 வகையான அற்புதத்தை செய்தார். அசரிய ராஜாவை வச்சுதான் எருசலேமை நியாயம் தீர்த்தார். நம்முடைய தவறுகளை மேம்படுத்தி நம்மை உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்மளுடைய பிரச்சனைகளையும் நம்முடைய சோதனைகளையும் நமக்கு நடக்கக்கூடிய தோல்விகளையும் ஆண்டவர் பயன்படுத்தி, எப்படி பார்வோன் ராஜாவை பயன்படுத்தினாரோ, அசரிய ராஜாவை பயன்படுத்தினாரோ, அது மாதிரி ஆண்டவர் இந்த பிரச்சனைகளை பயன்படுத்தி நம்மை தயார் செய்து ஆண்டவர் நன்மையான காரியத்திற்குள்ளாக நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். தேவனுடைய பிரசனத்திலே நாம் வாழுகிறோம் என்பதற்கான அடையாளம் இந்த சந்தோஷம். நேற்று போன வாரம் பார்த்த செய்தியினுடைய தொடக்கத்தை நாம் இன்று பார்ப்போம். நாம் நன்மை நடக்கும் போது மாத்திரம் சந்தோஷமா இருக்கக்கூடாது, தீமை நடக்கிற போதும் நாம் சந்தோஷம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நன்மை நடக்கும் போது நாம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறோமோ அதை காட்டிலும் நாம் அதிகமாக தீமையான காரியங்கள் நடக்கும் போது, பிரச்சனை நடக்கிற போது நாம் மிகுந்த சந்தோஷம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். பவுல் சொல்றாரு, சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாக இருங்கள். சந்தோஷமா இருங்க, சந்தோஷத்தின் மேல சந்தோஷமா இருங்கள். உங்களுடைய சந்தோஷம் மிகுதியா இருப்பதாக அப்படின்னு சொல்றாரு பவுல். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பதே நம்மளுடைய பலன். நம்முடைய பலன் எதுன்னா, சரீரத்தில் இருக்கிற பலன் அல்ல,
நம்முடைய மனதில் இருக்கிற சந்தோஷம் தான் நமக்கு தேவன் தந்த மிகப்பெரிய ஒரு பலனா இருக்கிறது. பிசாசு எப்பொழுதுமே நம்மை பலவீனப்படுத்துவதற்கு நம்மளுடைய சந்தோஷத்தை கெடுக்கிறவனா இருக்கிறான். பிசாசுக்கு நம்ம சந்தோஷமா இருப்பது எப்பவுமே பிடிக்காது. அதனால நம்மளை பலவீனப்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய சந்தோஷத்தை அவன் திருடிட்டானா, நம்முடைய சந்தோஷத்தை அவன் கெடுத்துட்டானா, ஈஸியா நம்ம கெட்டு போயிடுவோம், ஈஸியா நம்ம பலவீனம் அடைந்து விடுவோம். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பதே நம்மளுடைய பலனா இருக்கிறது. அப்போ அந்த பலனை பிசாசு திருடிட்டானா நீங்க பலவீனமான ஒரு நபராக மாறி விடுவீர்கள். என்னதான் சரீரத்துல பலன் இருந்தாலும், என்னதான் சரீரத்துல உற்சாகம் இருந்தாலும், வலிமை இருந்தாலும், மனது பலவீனம் அடைந்து விட்டால் அந்த உடம்புல இருக்கிற சக்தியும் பலனும் உபயோகமற்றதாக மாறிவிடும். நம்மளுடைய சந்தோஷம் சூழ்நிலையின் அடிப்படையிலே வருகிறது கிடையாது. நம்முடைய சந்தோஷம் தேவனுடைய சுபாவத்தை விசுவாசிப்பதினாலே, தேவனுடைய சுபாவத்தை நம்புவதன் மூலமாக அந்த சந்தோஷம் வருகிறது. சந்தோஷம் என்பது ஒரு ஒரு சூழ்நிலையினால ஏதோ ஒரு நன்மை நடந்துருச்சு அதனால சந்தோஷம் வருது, அப்படி அல்ல. நாம் தேவனோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களா இருக்கும் போது அந்த சந்தோஷம் தேவனால் நமக்கு கொடுக்கப்படுகிற ஈவாக இருக்கிறது. இந்த சந்தோஷத்தை பரலோகம் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். இந்த சந்தோஷத்தை தேவன் மாத்திரம்தான் தர முடியும். தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு இந்த சந்தோஷம். ஆண்டவர் சொல்றார், உலகம் கொடுக்க முடியாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நான் உங்களுக்கு தருகிறேன். உலகம் கொடுக்க முடியாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவன் நமக்கு தருகிறார். பரலோகம் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் இது சந்தோஷம். நீங்க ஜெபம் பண்ற வல்லமையை காட்டுல ஜெபத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்று நீங்கள் நம்புகிறீர்களோ அதை விட நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா அதுல மிகப்பெரிய வல்லமை இருக்கிறது. மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணிட்டு மறுபடியும் கவலைகளுக்குள்ளாக போயிட்டு உங்களுடைய உள்ளத்துல சந்தோஷம் இருந்தீங்கன்னா நீங்க ஜெபம் பண்ண ஜெபம் வேஸ்டா இருக்குது. ஆனா இதுவே நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா உங்களை யாருமே அசைக்க முடியாது. எவ்வளவு பெரிய புயல் காத்து வந்தாலும் உங்களுடைய மன மகிழ்ச்சி தேவனுக்குள்ளாக இருந்தது என்று சொன்னால், எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய புயல் காத்து வந்தாலும், எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள் வந்தாலும் அது உங்களை ஒரு நாளும் சேதப்படுத்தவே முடியாது. எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்து நீங்கள் முன்னேறி கொண்டு போய்கொண்டே இருப்பீர்கள். தேவன் நமக்கு தரக்கூடிய இந்த சந்தோஷம் வெறும் சிரிக்கிறதுக்காக மாத்திரம் அல்ல, இந்த உலகத்திலே நாம் வெற்றியாளர்களாய் வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் நமக்கு இந்த சந்தோஷத்தை நமக்கு தருகிறார். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலனா இருக்கிறது. பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் இந்த சந்தோஷத்தை பத்தி எழுதுறாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல நெகேமியா எழுதுறாரு, விசுவாச வார்த்தைகளை அவர் பேசுறாரு. என்ன சொல்றாரு? கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பதே என்னுடைய பலன் அப்படின்னு சொல்லி நெகேமியா எழுதுறாரு. ஆபக்கூக்கு என்ன பண்றாரு? இந்த மன மகிழ்ச்சியை குறிச்சு எழுதுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அத்திமரம் துளிர் விட்டாலும் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் கனி வந்தாலும் கனி விடாமல் போனாலும், ஆட்டு மந்தையில ஆடு மந்தை பெருகினாலும் பெருகாமல் போனாலும் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த ரெண்டு பேர்த்த பத்தி நம்ம ஸ்டடி பண்ணணும். சந்தோஷத்தை பத்தி நம்ம பிரசங்கம் பண்ணனாவே இந்த ரெண்டு பேர்த்த பத்தி பிரசங்கம் பண்ணாம நம்ம ஸ்கிப் பண்ணாம போகவே முடியாது. இந்த சந்தோஷம் இருக்குது பாருங்க, இது தேவனை நம்முடைய வாழ்க்கையில வேலை செய்கிறதுக்கு இந்த சந்தோஷம் நமக்கு அனுமதி கொடுக்கிறது. நீங்கள் கவலை உள்ளவர்களாகவும் வேதனை உள்ளவர்களாகவும் துக்கம் உள்ளவர்களாகவும் நீங்கள் இருந்தால் பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில வேலை செய்யப்படியாக நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்குதுன்னா உங்களை சுத்திலும் தேவ பிரசனத்தை நீங்க உணர முடியும். நான் சொல்லுகிற சந்தோஷம், சந்தோஷத்துக்கும் ஆனந்தத்துக்கும் என்ன வித்தியாசம்? சந்தோஷம் என்பது மன மகிழ்ச்சி என்பது வேற, சந்தோஷம்ன்றது வேற. சந்தோஷம் என்பது என்னது? ஒரு நன்மை நடக்கும் போது நம்ம மன மகிழ்ச்சியா சந்தோஷமா மாறுறோம் பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் சந்தோஷம். ஆனால் ஆனந்தம் என்பது தேவன் நமக்கு நன்மை செஞ்சாலும் நன்மை செய்யாம போனாலும், நான் நன்மையை பார்த்தாலும் பார்க்காம போனாலும்
பிரச்சனை மத்தியில இருந்தாலும் நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கும்? ஆனந்தமாகவே இருக்கும், ஒரு சந்தோஷமாகவே இருக்கும். அதுதான் விசுவாசத்துக்கான அடையாளமா இருக்கிறது. நீங்களும் நானும் தேவனோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களா இருக்கிறோம் என்பதற்கான அடையாளம் நம்முடைய சந்தோஷம். தேவனுடைய பிரசனத்திலே நாம் வாழுகிறோம் என்பதற்கான அடையாளம் இந்த சந்தோஷம். அப்ப பிசாசு நம்மை கெடுப்பதற்கு அவன் மைண்ட் கேம் செய்கிறான். அவன் மனதிலே விளையாடுகிறவனாக இருக்கிறான். பிசாசு எப்பொழுதுமே என்ன செய்வானா, பிரச்சனை நோக்கி காட்டிக்கொண்டே இருப்பான். உனக்கு பாரு அந்த பிரச்சனை இருக்கிறது, அவங்க நல்லா இருக்கிறாங்க, நீ எப்படி இருக்கிற, உன்னுடைய கடந்த கால நினைவுகளை எல்லாம் பாரு, எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வந்திருக்கிற, அவங்க எல்லாம் உன்னை நேசிக்கவே இல்லை, நீ நம்பின ஆளுங்கெல்லாம் உன்னை விட்டு போட்டு போயிட்டாங்க, உனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க, ஆண்டவர் உன்னை கை விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி பிசாசு என்ன செய்யறான், நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் பிசாசு காட்டுகிறவனாக அவன் இருக்கிறான். பிசாசு எப்பொழுதுமே நன்மையை காட்டுகிறவன், அவன் தீமைகளை மாத்திரமே காட்டுகிறவனா இருக்கிறான். ஆண்டவர் என்ன சொல்லிட்டு போனாரு ஆதாமு கிட்ட, இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீ சாகவே சாவாயின்னு சொல்லிக்கிட்டு போனாரு. அதை மாத்திரம் புரிஞ்சுக்கிட்டான் பிசாசு. இந்த பழத்தை சாப்பிட்டா நீ சாகவே சாக மாட்ட, உனக்கு இயேசுவை போல தேவனை போல நீ மாறிடுவ, அதனால இந்த பழத்தை சாப்பிடு அப்படின்னு சொல்லி பிசாசு சொன்னான். அப்போ பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நம்முடைய பிரச்சனைகளை காட்டிக்கொண்டே இருப்பான். ஆனால் நமக்கு மனதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சந்தோஷம் எப்பொழுதுமே தேவன் நமக்கு ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் சொல்யூஷனையும் நன்மையான காரியங்களையும் இந்த சந்தோஷம் நமக்கு காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதனால எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணணும், சந்தோஷமா இருக்க வேண்டும். தீமையிலையும் சந்தோஷமா இருக்கணும், நன்மையிலையும் சந்தோஷமா இருக்கணும். நல்லது நடந்தாலும் சந்தோஷமா இருக்கணும், கெட்டது நடந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். சில பேரெல்லாம் பாத்தீங்கன்னா நன்மை நடக்கும்போது அவங்கள கையிலேயே பிடிக்க முடியாது. எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்காரு, பென்ஷன் வாங்குற ஆளு. பென்ஷன் வாங்கும் போது 2 நாளைக்கு கையிலேயே பிடிக்க முடியாது. அவர் ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு, வரவங்களுக்கெல்லாம் வணக்கம் வைப்பாரு, கை கொடுப்பாரு, ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. இருக்கிற காசுல செலவு பண்ணிட்டாருன்னு வைங்களேன், அடுத்த நாள் போகும்போது ஒருத்தரையும் கண்டுக்க மாட்டாரு, வணக்கம் சொல்ல மாட்டாரு, ஒண்ணும் பண்ண மாட்டாரு. இப்படியே செலுத்த பார்த்து இப்படியே உட்காந்து இருப்பாரு, பேச மாட்டாரு, கையில காசு இல்லை. அவர் உண்மையில இருந்தாவே கையில காசு இருக்கு அர்த்தம். அந்த மாதிரி நன்மை நடக்கும் போது நம்ம எல்லாம் என்ன பண்றோம், 16 பல்லும் தெரியுது, சிரிக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா இதுவே கொஞ்சம் தீமை நடக்கும் போது, துக்கம் நடக்கும் போது நம்ம என்ன பண்ணிடுறோம், இஞ்சி தின்ன குழம்பு மாதிரி மாறிடுறோம். ரொம்ப சோகமா, ரொம்ப பாக்குறதுக்கு படு கோரமான ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், நைட்டு தூங்காம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நைட்டு தூக்கம் வரலையா உங்களுக்கு, ஏதோ உங்களுடைய மனசுக்குள்ள கவலை, அந்த கால இருள் உங்களுடைய மனதை போட்டு ஆட்டு கொண்டுட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். சூழ்நிலை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்கன்னா, நான் எப்படி எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சந்திப்பேன், நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன், இப்படிப்பட்ட சிந்தனைகளுக்குள்ளாக நீங்க இருக்கிறீங்கன்னா, கவலைகளுக்குள்ளாக இருக்கிறீங்கன்னா, பிசாசு உங்களுடைய இருதயத்திற்குள்ளாக கிரியை செய்து கொண்டு இருக்கிறான் என்று அர்த்தம். அப்ப இந்த பிரசங்கத்தினுடைய நோக்கம் என்ன, நாம் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஆன்சரை நான் என்ன பண்ண போறேன், கொடுக்க போறேன். சும்மா சந்தோஷமா இருங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நாம யாரும் என்ன பண்ண போறது இல்ல, சந்தோஷமா மாற போறது இல்ல. நான் நடிக்க சொல்லல. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நடிப்பாங்க, சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணுவாங்க. ஆனா உள்ளத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமான கவலைகளையும் வேதனையும் சொல்ல முடியாத பிரச்சனைகளையும் அவங்க வைத்துக் கொண்டிருப்பாங்க. பிரியமானவர்களே, நம்ம எல்லாருமே பலவீனமான நபர்கள் தான். முதல்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் தெரியுமா, நம்முடைய பலவீனங்களை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய பிரச்சனைகளை நான் முதல்ல ஒத்துக்கொள்ள வேண்டும். அநேக பேர் என்ன பண்றாங்கன்னா, நான் பலவீனத்துல இருக்கிறேன், நான் கவலைகளுக்குள்ளாக இருக்கிறேன், நான் பிரச்சனைக்குள்ளாக மாட்டிக்கிட்டேன், இப்படிப்பட்ட உபத்திரவத்திலே நான் மாட்டிக்கொண்டேன் என்று ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற மனநிலைமையில இருக்கிறதுனாலதான் அவங்களால என்ன பண்ண முடியல, கவலையில இருந்தோ பிரச்சனையில இருந்தோ என்ன பண்ண முடியல, வெளியே வர முடியல. தேவன் மாத்திரம்தான் ஐயத்த டயம்னு சொல்ல முடியும். ஆபிரகாம் கேட்கிறான், யார் ஆண்டவரே நீங்கள், அதுக்கு ஆண்டு என்ன ஆன்சர் பண்றாரு, ஐயம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நம்ம அவருடைய நாமத்தை திருடக்கூடாது, அவர் மாத்திரம்தான் இருக்கிறவராகவே இருக்கிறார். நாம எப்படி இருக்கிறோம், ஐ எம் ஹீல்டு, நான் சுகமானேன், நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுகிற ஆளுங்க. ஏன்னா நாம என்ன பண்ணுகிறோம்,
நாம் பிரச்சனைகளை மாற்றக்கூடியவர்களா இருக்கிறோம். அதனால நான் இந்த மனுஷனாய் பிறந்த எல்லாருமே பலவீனமான பர்சன் தான். பிரச்சனை இல்லாத எந்த நபரும் இந்த உலகத்திலே இருக்க முடியாது. சோதனையை சந்திக்காத எந்த மனுஷன் இந்த உலகத்துல இருக்க முடியாது. அவர் அவராக இருக்கட்டும். தேவன் அவர் மாறுகிறவர் அல்ல, அவர் பிரச்சனைகளை சந்திக்கிறவர் அல்ல. எப்பொழுதுமே அவர் எப்படி இருக்கிறார்? ஒரே மாதிரி தான் அவரு இருக்கிறார். ஆனா நாம தான் எப்படி இருக்கிறோம்? அப்பப்ப மாறுவர்களா இருக்கிறோம். அதனால பிரியமானவர்களே, இந்த பிரச்சனையை முதல்ல நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா சில பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன் பாருங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா என்ன பண்ணிடலாம்? சந்தோஷமா இந்த உலகத்துல வாழலாம். முதல்ல நம்ம தவறு செய்யும் போது, ஆமா நான் தவறு செய்தேன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமா நான் பிரச்சனையில் இருக்கிறேன், ஆமா நான் கவலையில் இருக்கிறேன், ஆமா நான் கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்புறம் ரெண்டாவது என்ன பண்ணணும்? இந்த பிரச்சனை என்னை ஆண்டவர் உருவாக்குகிறதுக்காகத்தான் அனுமதிச்சாரே தவிர, நான் கஷ்டப்படுகிறதுக்காகவோ வேதனைப்படுகிறதுக்காகவோ நான் நஷ்டம் அடைவதற்காகவோ தேவன் எனக்கு என்ன பண்ணல. இந்த பிரச்சனையில தேவன் எனக்கு அனுமதிக்கவே கிடையாது. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுமா? நமக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. உலக மனுஷனுக்கு அதுதான் பெரிய கவலை. நாளைக்கு என்ன நடக்க போகுது? நான் ரிட்டையர் ஆன பின்னாடி நான் என்ன செய்ய போறேன்? நான் வயசான காலத்துல யார் என்ன காப்பாத்துவா? யார் எனக்கு சோறு போடுவா? இந்த பிசினஸ் கஷ்டம் ஆயிடுச்சுன்னா அடுத்து என்ன பண்ண போறேன்? இந்த வேலை போயிடுச்சுன்னா அடுத்து என்ன பண்ண போறேன்? இந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா எதிர்காலத்தை குறிச்சு கவலைப்படுறாங்க. ஆனா நான் சொல்றேன், நம்மளுடைய நம்பிக்கை தேவனுக்குள்ள இருக்கிறது. நம்முடைய விசுவாசம் தேவனுடைய வார்த்தையில இருக்கிறது. நம்முடைய நம்பிக்கை என்னன்னா, அவர் என் கரங்களை பிடிச்சிருக்காரு, நான் அவருடைய கரங்களை பிடிக்கல. அவர் என்னை என் கரங்களை அவர் பிடித்திருக்கிறார். ஆகவே அவர் என்னை நீர் போன்ற தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்றை அந்நியரை கொண்டு போய் என்னை விடுகிற தேவனா இருக்கார். என்னுடைய நம்பிக்கை என்னன்னா, தேவன் நிச்சயமாக என்னுடைய எதிர்காலத்திலே நன்மையான காரியங்களை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். அதுல நிச்சயமா என்னால என்ன பண்ண போறார்? என்ன அதை நடத்த போகிறார். எனக்கு ஆயத்தமாக்கின காரியம் எல்லாம் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும் என்று தேவன் சொல்லியிருக்கிறபடினாலே நன்மையை கிருபை நிச்சயமாக நம்மை பின்தொடரும். அதனால எதுவுமே தெரியாம என்ன பண்ணாதீங்க. இன்னைக்கு உட்காந்து கவலைப்பட்டு இருக்காதீங்க. நான் சொல்றேங்க, நீங்க ஆண்டவரை நம்புறீங்க, தேவனுடைய வார்த்தையை நம்புறீங்க, நம்மளை நடத்துறவரு சர்வ வல்லமையுள்ளவரா இருக்காரு. அதனாலதான் என்ன பண்ணணும்னா, நாம் தேவனுடைய சுபாவத்தின் மேல, தேவனுடைய கேரக்டர் மேல நம்பிக்கை வைக்கிறவர்களா இருக்க வேண்டும். முதல்ல தேவனை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், நாம் பிரச்சனைகளை சந்தித்தாலும் வேதனைகளை சந்தித்தாலும் நாம் எப்படி இருப்போம்? சந்தோஷமா இருப்போம். நன்மை நடக்கும் போது மாத்திரம் நீங்க சந்தோஷமா இருந்துட்டு, பிரச்சனை நடக்கும் போது, நீங்க சோதிக்கப்படுகிற போது, நீங்க கீழே விழுகிற போது, உங்களுக்கு ஒண்ணுமே நடக்காத போது, நீங்கள் காத்திருக்கும் போது, நீங்கள் கவலைகளுக்குள்ளாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்க ஒரு விசுவாசியே கிடையாது. என்ன விசுவாசி? துப்பாக்கூர் விசுவாசி அர்த்தம். துப்பாக்கூர் விசுவாசியா இருக்காதுங்க. ஒரு விசுவாசிக்கான அடையாளம் என்னன்னா, நன்மை நடக்கும் போதுல இருக்கக்கூடிய சந்தோஷம், தீமை நடக்கும் போது அதிகமான சந்தோஷம் நமக்கு என்ன பண்ணணும்? இருக்க வேண்டும். எப்படி பாஸ்டர் இருக்கிறது? அதிகமான சந்தோஷம் இருக்கிறது. அதுதான் விசுவாசம். அதுதான் தேவன் நமக்கு தரக்கூடிய ஒரு ஆனந்தம். அதான் தேவன் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய சுதந்திரம். அதுதான் நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அப்போ நம்ம பிரச்சனைகளை எப்படி பார்க்கணும்? பிரச்சனைகளா பார்க்க கூடாது. பிரச்சனைகளை நாம் தேவன் நம்மை தயார்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். ஒருவேளை பாஸ்டர் நீங்க பிரச்சனையை பத்தி பேசுறீங்க, அப்ப ஆண்டவர் நமக்கு பிரச்சனையை போகிறாரா? ஆண்டவர்கிட்ட இருந்து பிரச்சனை வரல, ஆண்டவர் நமக்கு பிரச்சனை அனுமதிக்கல. நம்முடைய தவறுகளினாலே, நம்முடைய இச்சையினாலே சோதிக்கப்படுகிற எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருக்க கடவன். அவனவன் தன் சொந்த இச்சையினாலே சிக்குண்டு இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். நாம் எப்படி சோதிக்கப்படுகிறோம்? நம்முடைய தவறுனால தான் சோதிக்கப்படுகிறோம். நம்முடைய அறியாமையினால தான் சோதிக்கப்படுகிறோம். நம்ம தவறு பண்ணும்போது தான் நம்ம சோதிக்கப்படுகிறோம். ஆனால் தேவன் இந்த தவறை, ஆபிரகாம் செய்த தவறை ஆண்டவர் பயன்படுத்தி ஒரு ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். ஆண்டவர் யாரை வைத்து பயன்படுத்துகிறார்? பார்வோனை வைத்து ஆண்டவர் பயன்படுத்தினார். பார்வோன் என்பவன் ஒரு துன்மார்க்கன். அந்த துன்மார்க்கனை பயன்படுத்தி ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு வருகிறாரு. அந்த எகிப்து தேசத்துல ஆண்டவர் 10 வகையான
அற்புதங்களை செய்கிறார். அந்த பார்வோனை வைத்துதான் ஆண்டவர் பத்துமையான அற்புதத்தை செய்தார். அசரிய ராஜாவை வச்சுதான் எருசலேமை நியாயம் தீர்த்தார். அது மாதிரி ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுடைய தவறுகளை மேம்படுத்தி நம்மை உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்மளுடைய பிரச்சனைகளையும் நம்முடைய சோதனைகளையும் நமக்கு நடக்கக்கூடிய தோல்விகளையும் ஆண்டவர் பயன்படுத்தி, எப்படி பார்வோன் ராஜாவை பயன்படுத்தினாரோ, அசரிய ராஜாவை பயன்படுத்தினாரோ, அது மாதிரி ஆண்டவர் இந்த பிரச்சனைகளை பயன்படுத்தி நம்மை தயார் செய்து ஆண்டவர் நன்மையான காரியத்திற்குள்ளாக நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்மையை ஏற்றுக்கொள்றீங்க. அது மாதிரி பிரச்சனைகளையும் நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? இது பிரச்சனையா பார்க்க கூடாது. தேவன் நம்மை தயார்படுத்துகிற ஒரு ஆயுதமாக நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவர் நம்மை செதுக்குகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மை உருவாக்குகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மை பக்குவப்பட செய்கிறவராய் இருக்கிறார். நமக்கு ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அந்த தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக தேவனை நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்காரு? தயார்படுத்தி கொண்டு இருக்கிறார். அதுக்குதான் நாம் என்ன பண்ணணும் தெரியுமா? முதலாவது, நாம் தேவனுடைய சுபாவத்தின் மேலே, தேவனுடைய கேரக்டர் மேல, தேவனுடைய தன்மையின் மேல, சுபாவத்தின் மேல நம்ம நம்பிக்கையுள்ளவரா இருக்க வேண்டும். தேவனுடைய சுபாவம் என்பது என்ன? அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அவர் நல்லவரா இருக்கிறார். ரொம்ப நல்லவரா இருக்கிறார். அவர் பொய் பேசாத தேவனா இருக்கிறார். வாக்கு பண்ணினதிலே அவர் மாறாதவரா இருக்கிறார். அவர் ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. வாக்கு புனைந்து நிறைவேற்றுவதும் அவர் நம்மை விட்டு கைவிடுவதும் இல்லை, நம்மை விட்டு விலகுவதும் இல்லை. இப்படி பாத்தீங்கன்னா நிறைய சொல்லிட்டே போலாம். தேவன் ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறாரு, சர்வ வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு, சர்வ ஞானியா இருக்கிறாரு, அவர் சொல்வதை செய்கிறவரா இருக்கிறாருன்னு சொல்லி பல காரியத்தை நம்ம சொல்லலாம். அப்போ என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய விசுவாசம் எதன் மேல இருக்க வேண்டும்? தேவனுடைய சுபாவத்தின் மேல இருக்கணும். நான் கர்த்தரை நம்ப வந்திருக்கிறேன். அவர் எனக்கு ஃபெய்த்ஃபுல்லா தான் இருக்கிறார். அவர் எனக்கு என்னை நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். வாக்கு புனிதவர் மாற மாட்டார், என்னை கைவிட மாட்டார், என்னை விட்டு விலக மாட்டார். அவர் சொல்லுவதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் ஒரு நாள் பொய் பேச மாட்டார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லி நாம் அவருடைய சுபாவத்தை விசுவாசிக்கிறவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால், பிரச்சனைகளிலும் நான் என்ன பண்ணுவோம்? சந்தோஷமா இருப்போம். ஏன்னா நான் தேவனுடைய சுபாவத்தை விசுவாசிக்கிற அப்படினால் என் மனதுக்குள்ள பிசாசு பிரச்சனைகளை காட்ட முடியாது. இந்த சந்தோஷம் பரிசுத்த ஆவியானவரை உற்சாகப்படுத்தி, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணிசிற மாத்திரம் காட்டுவதனாலே நம்முடைய சிந்தனை தெளிவுள்ள எண்ணமா இருக்கும் போது, நம்முடைய சிந்தனை பாசிட்டிவா இருக்கும் போது, நமக்கு பார்க்கறதெல்லாம் எப்படி தெரியும்னா, பிரச்சனை கூட நன்மையாதான் தெரியும். அரண்டவன் கண்ணுக்கு இறந்ததெல்லாம் பேய்ங்கிற மாதிரி ஒரு தவறான நபருக்கு நன்மையான காரியம் கூட எப்படிதான் தெரியும்? தீமையாதான் தெரியும். ஆனா நன்மையான ஒரு பார்வை நமக்கு இருந்துச்சுன்னா, பாசிட்டிவான பார்வை இருந்துச்சுன்னா, தீமை கூட எப்படி தெரியும்? நன்மையாதான் தெரியும். அதனால இன்னைக்கு நம்முடைய மனதிலே தேவன் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன பண்ணணும்? சந்தோஷமா நம்ம இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருங்கன்னு சொல்லுங்க. சத்தமா கை கொடுத்து சொல்லுங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. மீண்டும் சொல்லுகிறேன், சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கு. எப்படி சந்தோஷமா இருங்க? சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்க சொன்னா பரவாயில்ல. சந்தோஷமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. உங்க மூஞ்சியை பார்த்தா சந்தோஷம் வராது. அல்லேலூயா. சந்தோஷமா இருங்க. எப்பொழுதும் உயர்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, சந்தோஷமா இருங்க. அத்தி மரம் துளிர் விட்டாலும் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியிலிருந்து கனி வந்தாலும் கனி வராமல் போனாலும், ஆட்டு மந்தையில ஆடுகள் பெருகினாலும் பெருகாமல் போனாலும், கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருந்தீங்கன்னா நான் சொல்றேன், ஆண்டவர் கொடுக்க வேண்டியதை உங்களுக்கு டபுளா கொடுப்பாரு. ஆண்டவர் ஆயத்தமாக்கிறது டபுளா வரும்.
டிலே ஆகிற காரியம்லாம் சீக்கிரமா வந்து சேரும். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில, இந்த விசுவாச வாழ்க்கையில சந்தோஷம் தாங்க சீக்கிரட்டு. இந்த சந்தோஷத்துல பிசாசு கை வச்சிட்டானா நீங்க வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். இருளின் அதிகாரம் இதயத்துக்குள்ள பூந்துரும். உங்களுடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள் இருள் அடைந்து விடும். வேதாகம் சொல்கிறது உலகத்துக்குரிய கவலை நம்முடைய ஆவிக்குரிய மரணத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. இதுவே நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா நீங்க எப்படி இருக்க முடியும்? இந்த உலகத்துல உங்களை மாதிரி ஒரு பர்சன் யாருமே இருக்க முடியாது. ஹல்லேலூயா. எப்படி சந்தோஷமா இருக்கிறது? கர்த்தருக்குள்ளதான் சந்தோஷமா இருக்க முடியும். ஆண்டவர் தான் இந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியும். ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம் இந்த சந்தோஷம் வருவது கிடையாது. ஆண்டவர் இந்த சந்தோஷத்தை நமக்கு தருகிறார். நெகேமியா குறித்து நான் உங்ககிட்ட சொல்றேன். ஏன்னா அவர்தான் என்ன பண்றாருன்னா, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பதே என்னுடைய பலன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. Joy of the Lord is my strength. எத்தனை பேர் நெகேமியா புத்தகத்தை படிச்சிருக்கீங்க? எத்தனை பேருக்கு நெகேமியா ஸ்டோரி உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சவங்களா கை தூக்குங்க பார்க்கலாம். நெகேமியா ஸ்டோரி தெரியுமா? தெரியும், ஆனா என்ன ஆகாது, தெரியாது. நான் சொல்றேன், பைபிள் படிக்க வேணாம். ஏன்னா இது இந்த சப்ஜெக்டுக்குள்ள நான் படிச்சோம்னா டைம் ஆகி போயிடும். அதனால நான் சும்மா ஓரலா சொல்றேன். நெகேமியா என்பவன் பாத்தீங்கன்னா ஒரு பான பாத்திரக்காரன்னா ராஜாவுக்கு வரக்கூடிய சாப்பாட்டை முதல்ல இவர் தான் சாப்பிடுவாரு. அப்புறமேட்டு தான் என்ன பண்ணுவாரு, ராஜா சாப்பிடுவாரு. பான பாத்திரக்காரன் விஷம் தான், விஷம் இல்லையா? இந்த ஃபுட்டு வந்து ஹெல்த்தியான ஃபுட்டா, இந்த ஃபுட்டை கொடுத்தா ராஜாவுக்கு ஏதாவது ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு அப்புறமா என்ன பண்ணுவாருன்னா ராஜாவுக்கு ஃபுட்டு கொடுக்குற ஒரு பான பாத்திரக்காரன். இவன் ஒரு ராஜா கூட கிடையாது, இவன் ஒரு அதிகாரத்தை இருக்கக்கூடிய நபர் கூட கிடையாது. இவன் ஒரு யாருன்னா ஒரு சாதாரண மனுஷன். ராஜாவுக்கு ஒரு பான பாத்திரக்காரனாக அவன் இருக்கிறான். இங்க பாத்தீங்கன்னா ஒரு நாள் இந்த பார்பிலோன்காரங்க என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் நாட்டுல வந்து அந்த எருசலேம்ல வந்து அந்த சுவரை எல்லாம் இடிச்சு போடுறாங்க. எருசலேமை சுத்திலும் கட்டப்பட்டிருக்கிற அந்த சுவரை இடித்து போடுகிறார்கள். அந்த கதவு மேல நெருப்பு வச்சுட்டாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமான பிரச்சனை நடந்துருச்சு. இஸ்ரவேல் நாட்டினுடைய தடுப்பு சுவரெல்லாம் உடைக்கப்பட்டிருச்சு. ரெண்டாவது, இஸ்ரவேல் மக்களுடைய பாவம் பெருகி கிடக்கிறது. விபச்சாரத்திலே பெருகி விட்டார்கள், பில்லி சூனியத்திலே பெருகி விட்டார்கள், விக்கிரக ஆராதனையில பெருகி விட்டார்கள். இப்படி எருசலேமுக்குள்ள மிகப்பெரிய பாவம் வந்து விட்டது. அதனால இவர் ரொம்ப கவலை உள்ளவரா இவர் மாறிட்டார். ஆனாலும் என்ன பண்றாருன்னா தேவ சமூகத்துல போய் யாருக்கிட்ட எந்த உதவியும் கேட்கல, யாருக்கிட்ட எந்த உதவியும் நாடல. நெகேமியா போய் ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே அழுகுறாரு, உபவாசம் இருக்கிறாரு. ஒரு 10 நாள் என்ன பண்றாரு, தேவ சமூகத்திலே உட்கார்ந்து ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே எப்படியாவது இந்த எருசலேமை கட்டும்படியாக நீர் உதவி செய்யும், இந்த கதவை எழுப்பும்படியாக உதவி செய்யும், இதை ஆண்டவர் கட்டி முடிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி அவர் ஒரு 10-15 நாள் என்ன பண்றாரு, ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணிட்டு ராஜா கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி நான் என்ன பண்ண போறேன், எருசலேம்ல இவர் எங்க பான பாத்திரக்காரனா இருக்காரு, இஸ்ரவேல் நாட்டினுடைய ராஜாவுக்கு பான பாத்திரம் அல்ல, வேற ஒரு ராஜாவுக்கு இவர் பான பாத்திரக்காரனா. அசரிய ராஜாவா ஏதோ ஒரு ராஜா பேர் வரும், ராஜா பேர் மறந்துட்டேன். அந்த ராஜாவுக்கு இவர் என்ன பண்றாருன்னா ஒரு பான பாத்திரக்காரனா இருக்காரு. அந்த ராஜா கிட்ட லீவு கேட்கிறாரு. இந்த மாதிரி நான் எருசலேம்ல போயிட்டு நான் தடுப்பு சுவர் கட்டணும், கதவுகளை எழுப்ப வேண்டும், எனக்கு லீவு கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் போது ராஜா என்ன பண்றாரு, சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவர் லீவு கொடுத்துட்டாரு. அதை கட்ட வேண்டிய தேவையான எல்லா பொருட்களையும் ராஜா என்ன பண்றாரு, வாங்கி கொடுக்கிறாரு. இவர் எங்கேயாவது போய் கேட்டாரா, கேட்கல. இவர் பண்ண முதல் காரியம் என்ன, தேவனுடைய சமூகத்திலே உட்காந்து ஜெபம் பண்ணினார். ரெண்டாவது அங்க போய் என்ன பண்றாருன்னா ஆளுங்களை எல்லாம் கட்டுறதுக்கு வர வைக்கிறாரு. ஒவ்வொரு கல்லும் எவ்வளவு பெருசு இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த டேபிள் வந்து ஒரு 3 மடங்கு இருந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய கல் இருக்குமோ அவ்வளவு பெரிய கல்லு தான் கட்டினாங்க. நம்ம எல்லாம் என்ன பண்றோம்னா சின்ன சின்ன 1 அடிக்கு 1/2 அடி கல்லு வச்சு நம்ம கட்டிட்டு உட்காந்துருக்கோம், செங்கல் கட்டிட்டு இருக்கோம். அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா கருங்கல். அந்த கருங்கல் சைஸ் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். இதை வந்து படுக்க வச்சு ஒரு 3 கல்லு வச்சு 3 டேபிள் வச்சா எவ்வளவு பெரிய கல் இருக்குமோ அவ்வளவு பெரிய கல்லு வச்சு கட்டினாங்க. கூப்பிட்ட ஆளுங்களும் யாருன்னா இந்த ஜுவல்லரி தயாரிக்கிறவங்க, நகை ஆசாரியர்கள், அரசியல்வாதிங்க, பழக்கம் இல்லாத அந்த கட்டட தொழில் பழக்கம் இல்லாத எல்லா ஆட்களையும் என்ன பண்ணினார்,
அவர் கூப்பிட்டார். இன்னமும் நீங்க பாத்தீங்கன்னா நெகேமியா கட்டின அந்த தடுப்பு சுவர் எருசலேம்ல இருக்குது. அது பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா கட்டி வச்சிருக்காங்க. ஒரு மேசனை வச்சு கூட என்ன பண்ணல, கட்டல. யாரெல்லாம் கட்ட முடியாதோ அவங்கள வச்சு என்ன பண்ணாரு, நெகேமியா கட்டினாரு. அந்த நெகேமியா என்ன பண்றாருன்னா, நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க, எல்லாருமே லிசன் பண்ணாங்க, எல்லாருமே வந்தாங்க. ஆனா நடந்த சம்பவம் என்ன, அந்த செவரை கட்டக்கூடாது என்பதற்காக ஒரு 3 ராஜாக்கள் வந்து அவங்க என்ன பண்றாங்க, தடுத்து நிறுத்துறாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு, கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பதே என்னுடைய பலன். அவர் கவலைப்படவே இல்லை. அந்த பிரச்சனையை குறித்து அவர் யோசிக்கவே கிடையாது. கர்த்தர் திட்டமிட்டு விட்டால் அதை ஒருவரும் தடை செய்ய முடியாது என்கிறதுல அவர் எப்படி இருந்தார், உறுதியாய் இருந்தார். ஹல்லேலூயா. ஒரு ராஜா அந்த தடுப்பு சுவரை கட்டியிருந்தானா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு பணக்காரன் அதை கட்டினா ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு நபர், நெகேமியா என்பவர் யாருன்னா ஒரு சாதாரண நபர், ஒரு பான பாத்திரக்காரன். அவனை ஆண்டவர் என்ன பண்றாரு, பயன்படுத்துகிறார். அவன் போய் சொல்லுகிற பொழுது எல்லாரும் செவி கொடுக்குறாங்க. அவன் பண்ணின காரியம் என்ன, ஒரு மேசனை வச்சு கட்டல, நக ஆசாரியர்களையும் மேய்ப்பொருள்களையும் பொலிட்டீஷியன் அரசியல்வாதிகளையும் அரண்மனையில் இருக்கக்கூடிய தலைவர்களையும் வச்சு என்ன பண்றான், அவன் பயன்படுத்தினான். எல்லாரும் அவனுக்கு செவி கொடுத்தாங்க. பிரச்சனையின் மத்தியிலும் அவன் எப்படி இருந்தான், சந்தோஷமா இருந்தான். நம்மள மாதிரி என்ன பண்ணல, துக்கமா அப்படி மாறவே இல்லை. இஜிப்ட்ல குழந்தை மாதிரி இப்படி நாளைக்கு என்ன பண்ண போறோம், நான் என்ன செய்ய போறேன், என்ன வாழ்வு வர போதும், என்ன செய்யல, நம்மள மாதிரி மாறவே இல்லை. பிரச்சனை வருது, தடுப்பு சுவர் கட்டக்கூடாதுன்னு பிரச்சனை பண்றாங்க. அங்க வேலை செய்யக்கூடிய ஆளுங்களை அடிக்கிறாங்க. இவன் என்ன பண்றான், ஜெபத்துல சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே அப்படின்னு என்ன பண்றாரு, கர்த்தருக்குள்ள ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆராதனை பண்ண ஆண்டவர் எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாரு, செஞ்சு முடிச்சுட்டாரு. அந்த தடுப்பு சுவர் எத்தனை நாள்ல கட்டினாங்க தெரியுமா, 52 நாள்ல கட்டினாங்க. எத்தனை நாள்ல, 2 மாசத்துல ஒரு தடுப்பு சுவர் கட்ட முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு வீடு கட்டுறதுக்கு போய் பாருங்க, 9 மாசத்துல இருந்து 1 வருஷம் ஆகுது. ஒரு சின்ன வீடு, ஒரு 10க்கு 10 ரூம், ஒரு ஹாலு, ஒரு கிச்சன் கட்டுறதுக்கு 1 வருஷம் பண்ணிடுறாங்க. ஆனா ஒரு தடுப்பு சுவர், ஒரு நாட்டை சுற்றிலும் கட்டப்படக்கூடிய அந்த தடுப்பு சுவர் எவ்வளவு பிரம்மாண்டமா கட்டியிருப்பாங்க. அதை எவ்வளவு நாள்ல கட்டினாங்க, 52 நாள்ல கட்டினாங்க. பெரிய விஷயமா இல்லையா? அது எப்படி நடந்துச்சு, நெகேமியா கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருந்தபடினா. நான் சொல்லுகிறேன், நீங்க மன மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா தேவன் எப்படி நெகேமியாவுக்காக வேலை பார்த்தாரோ, எப்படி எல்லாத்தையும் ஆயத்தமாக்கினாரோ, எப்படி நெகேமியாவுக்கு உதவி வந்ததோ, எப்படி கைவிடப்பட்ட சூழ்நிலையில எல்லா ஜனங்களும் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தாங்களோ, அது போல நீங்களும் சந்தோஷமா இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்க தேவனிடத்திலிருந்து உங்களுக்கும் எனக்கு ஒத்தாசை வரும். நாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை உள்ளவர்களா இந்த உலகத்துல நாம் என்ன செய்ய முடியும், ஜீவிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியாது, தெரியுமா? நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியுமா? ஆனா இப்பொழுதே விசுவாசிக்கிறோம், எனக்கு நன்மை மாத்திரம் தான் நடக்க போகிறது, தீமை ஒரு நாளும், ஏன்னா கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், கோலும் தடியும் தேட்டம். எங்க ஊர்ல மேட்டூர்ல ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க இந்துல இருந்து ரசிக்கப்பட்டு வந்திருக்காங்க. ரொம்ப ஏழை, வீடு கட்டுறது கூட காசு கிடையாது. ஆனா அந்த அம்மா பண்ண ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா, ஜெபத்துல தெரிஞ்சுட்டே இருந்தாங்க, ஆண்டவரே இந்த செங்கலை வாங்கும்படி கிருபை செய்யும், மணல் வாங்கும்படியே கிருபை செய்யும். கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருந்து அந்த வீட்டை கட்டினாங்க பாருங்க. பைசா இல்லாம அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் கட்டி முடிச்சுட்டாங்க. ஏதோ ஒண்ணு கடனை உடனே வாங்கி ஏதோ ஒண்ணு பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, அந்த வீட்டெல்லாம் கட்டி முடிச்சுட்டாங்க. கடனையும் அடைக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, கிருபை செஞ்சார். அந்த அம்மாவுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாத்தினாரு. சோ இன்னைக்கு நாம் அதே மாதிரி மன மகிழ்ச்சியாக நாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா, இல்லாத ஒரு காரியத்தை தேவன் இருக்கிறவர்களை போல ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அழைக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிரச்சனை என்ன பண்ணாதீங்க, பிரச்சனையா பார்க்காதீங்க. பிசாசை உங்களுடைய இருதயத்திலே அனுமதிக்காதீங்க. சரியா? இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கணும் தெரியுமா,
பிசாசை பார்த்து அப்பாவே போ சாத்தானே அப்படின்னா பிசாசு பயந்துருவான், அவன் வெக்கப்பட்டு போயிடுவான் அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். அதுல வெக்கப்பட்டு போக மாட்டான். நீ உள்ள கவலையை வச்சுக்கிட்டு, உள்ள வேதனையை வச்சுக்கிட்டு, எப்ப பார்த்தாலும் கண்ணீர் வச்சுக்கிட்டு, எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு, சூழ்நிலையை நினைச்சுக்கிட்டு, அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே பிசாசு உங்களை பார்த்து சிரிப்பான். இதெல்லாம் உலக மகா நடிப்பு, ரொம்ப ஆக்டிங் பண்ற நீ சொல்றதெல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், பிசாசு உங்களை பார்த்து சிரிப்பான். ஆனா பிசாசுக்கு நீங்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய வேட்டு எது தெரியுமா? நீங்க சந்தோஷமா இருப்பதுதான் பிசாசுக்கு நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய வேட்டு. பிசாசு நீங்க குழம்பி போக பண்ணணும்னா உபவாசம் இருந்தாலும் குழம்பி போக மாட்டான். நீங்க ஜெபம் பண்ணா மாத்திரம் குழம்பி போக மாட்டான். நிறைய பேர் பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. உபவாசம் முடிச்சுட்டு வெளியே வருவாங்க பாருங்க, எப்படி வருவாங்க, பண்றீங்களா பண்ண மாட்டீங்களா அப்படிதான் என்ன பண்ணுவாங்க, உபவாசத்துல இருந்து வெளியே வருவாங்க. உங்க ஜெபம் கேட்கப்படும் நினைக்கிறீங்களா? நீங்க கவலைப்பட்டீங்கன்னா, கண்ணீர் வெடிச்சீங்கன்னா உங்க ஜெபம் கேட்கப்படும் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீங்கள் கவலைப்படுகிறதுனால உங்களுக்கு லாபம் என்ன? நீங்கள் கவலைப்படுகிறதுனாலே வெள்ள முடிய கருப்பாக்க முடியுமா? கருப்பாக்கப்பட்ட முடிய வெள்ளையாக்க முடியுமா? உங்க சரீரம் அளவோடு கூட ஒன்றத்தை கூட்ட முடியுமா? அல்லது குறைக்கத்தான் முடியுமா? ஒண்ணுத்தையும் நீங்க என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. நீங்கள் கவலைப்படுகிறதுனால என்ன உங்களுக்கு பரிசு கிடைக்கும்? நீங்க கவலைப்படுறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கவலைப்பட்டாலும் உங்களுக்கு பரிசு கிடைக்கும், சந்தோஷப்பட்டாலும் உங்களுக்கு ஒரு பரிசு கிடைக்கும். கவலைப்பட்டா என்ன பரிசு கிடைக்கும்னா உங்களுக்கு சுகர் கிடைக்கும், பிரஷர் வரும், ஹார்ட் அட்டாக் வரும். சரிங்களா? 80 வயசுல போற ஆளு 40 வயசுலயே போய் சேர்ந்துருவாரு இல்லையா? ஹல்லேலூயா. இதே சந்தோஷம் பண்ணீங்கன்னா 40 வயசுல போற ஆளு 80 வயசுல போவார். ஒரு பாஸ்டருடைய அப்பா பாத்தீங்கன்னா வயசு 85, ரொம்ப உடம்பு முடியல. இவர் தேவ சமூகத்துல போய் ஒரு காட்டுல போய் உட்காந்து, ஆண்டவரே இவருக்கு கிட்னி இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, டாக்டர் சொல்லிட்டாரு செத்து போயிடுவாருன்னு. 2 வருஷம் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுங்க ஆண்டவரே, அவன் உண்மையை ஊழியர் செய்யறேன் அப்படிலாம் போய் ஜெபம் பண்ணிருக்காரு. 8 வயசு ஆயிடுச்சு, இன்னும் அந்த தாத்தா சாகாம இருக்கிறாரு. இப்ப வயசு என்ன 92 93 ஆயிடுச்சு, இன்னும் எப்படி இருக்காரு, உயிரோட இருக்கிறார். அது காரணம் என்ன? அந்த தாத்தாவுடைய ரகசியம் என்ன? எப்பொழுதுமே சந்தோஷமாக்குறாரு. இப்ப கூட போய் பாத்தீங்கன்னா சந்தோஷமா தான் இருப்பாரு. படுத்த படிக்கல இருக்கும் போது கூட கிண்டல் பண்றாரு அவரு. கருணாநிதி பாத்தீங்கன்னா, கலைஞர் கருணாநிதி சாகும் போது கூட என்ன பண்றாருன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்க போயிருக்காரு காவேரி ஹாஸ்பிட்டலுக்குள்ள. டாக்டர் சொல்றாரு, மூச்சை கொஞ்சம் இழுத்து நான் சொல்லும் போது நிப்பாட்டி அப்புறமா என்ன பண்ணுங்க கொடுங்க அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காரு ஸ்கேன் எடுக்கும் போது. அது கலைஞர் சொல்றாரு, எப்ப மூச்சு உண்ணுங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கிறேன், மூச்சு நிப்பாட்டுறதுக்காக நான் வரல அப்படின்னு சொல்லி சாகும் போது கூட என்ன பண்றாரு, கிட்டலா பேசுறாரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா அவர் சந்தோஷமா இருந்ததுனாலதான் அவர் 95 வரைக்கும் என்ன பண்றாரு, 95 96 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்துட்டு போறாரு இல்லையா? சந்தோஷமா இருப்பதே கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பது நம்முடைய பலன். இப்ப 2வது பாத்தீங்கன்னா ஆபகுக். எத்தனை பேருக்கு ஆபகுக் தெரியும்? ஆபகுக் படிச்சிருக்கீங்களா? ஆபகுக் நான் சொல்றேன் பாருங்க, 2 காரியம் நடக்குது. இந்த ஆபகுக் என்பவர் யாருன்னா ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி. ஆபகுக் யாரு? ஒரு தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி ஆண்டவர் எஸ்ரேல் நாட்டுல ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவர் ஏற்படுத்தி இருந்தார். அவர் தீர்க்கதரிசியாக இருக்கும் பொழுது அந்த எருசலேமிலே அந்த எருசலேம் 2ஆக பிரிந்து விட்டது. நார்த் ஜெருசலேம், சவுத் ஜெருசலேம் சொல்லி 2ஆ பிரிஞ்சிருச்சு. இதுல பாத்தீங்கன்னா 10 கோத்திரம், யூத கோத்திரம் இல்லாம 10 கோத்திரம் என்ன செஞ்சாங்கன்னா நார்த் ஜெருசலேம்ல இருக்கிறாங்க. இதுக்குதான் இவர் எப்படி இருக்காருன்னா ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறார். அப்போ இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா விக்கிரக ஆராதனை பண்ணாங்க, பில்லி சூனியம் பண்ணாங்க, அஞ்சனம் பார்த்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை கூட இல்லை, எல்லாம் தீமையா தான் இருந்துச்சு. அதனால இவர் தேவ சமூகத்துல போய் அழுகிறாரு, ஆண்டவரே
நீர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தீங்க, நீங்க பரிசுத்தமான ஆண்டவர், ஏன் ஆண்டவரை நியாயம் தீர்க்காம இருக்கிறீங்க, ஏன் ஆண்டவரை பார்த்துட்டு சும்மா இருக்கிறீங்க, நீங்க பரிசுத்தர் அல்லவா, நீர் உண்மையான தேவன் அல்லவா அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து கேள்வி கேட்டு அவர் மிகவும் துக்கம் உள்ளவராக மாறிட்டாரு. உங்க பிள்ளைங்க தப்பு பண்ணா நீங்க கவலைப்படுவீங்களா, கவலைப்பட மாட்டீங்களா? என் பிள்ளை ஸ்கூலுக்கு போக மாட்டேங்குது, என் பிள்ளை ரொம்ப குறும்பு பண்ணுது, என் பிள்ளை படிக்க மாட்டேங்குது, என் பிள்ளை வீட்டுல கீழ்படிய மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்படுற மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா மிகவும் கவலைப்படுறாரு. இப்ப ஆண்டவர் பாத்தீங்கன்னா நியாயம் தீர்க்க வேண்டும் என்று அவர் ஜெபம் பண்றாரு. ஆனா ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை வைத்து நியாயம் தீர்க்கவில்லை. யாரை வைத்து நியாயம் தீர்த்தாங்க அப்படின்னா, பாபிலோன் ராஜாவை வைத்து, பாபிலோன் மக்களை வைத்து என்ன பண்றாரு, நியாயம் தீர்க்கிறாரு. அவங்கதான் என்ன பண்றாங்க, பாவம் செஞ்சவங்களா கொலை செய்யறாங்க, அவங்களை தண்டிக்கிறாங்க, அந்த ஊரையே நாசக்கேடு பண்றாங்க பாபிலோன்காரங்க. இப்ப ரெண்டாவது கவலை வந்துருச்சு. ஆண்டவரே, நீ துன்மார்க்கனை வைத்து நீங்க நியாயம் தீர்க்கிறீங்களே. அப்ப போய் ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, துன்மார்க்கனை வைத்து நீங்க என்ன பண்றீங்க, நியாயம் தீர்க்கிறீங்களே, இது உங்களுக்கு நியாயமா? நீங்க தவறு செய்யறீங்களா இல்ல நன்மை செய்யறீங்களா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, கவலை உள்ளவரா மாறாரு. இவர்தான் என்ன பண்றாரு, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் ஒரு வசனத்தை நம்ம படிச்சோம் இல்லையா? ரோமர் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல படிக்கும் போது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்படிங்கிற அந்த வசனத்தை எங்கிருந்து பவுல் எடுத்து எழுதுறாரு, ஆபகுக்குள்ள இருந்து தான் எடுத்து எழுதுறாரு. அவரு நன்மை எதுவுமே நடக்கல, அங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் எதுவுமே ரீஸ்டோர் பண்ணல, மக்களும் திருந்தவில்லை, நியாய தீர்ப்பு முடியல. ஆனா இவர் என்ன சொல்றாரு, அத்தி மரம் துளிர் விட்டாலும் துளிர் இல்லாமல் போனாலும். ஆபகுக் திருப்புங்க 10:83 பக்கம், 1083 பக்கம், ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 86வது பக்கம் சொல்றாரு பாருங்க. அத்திமரம் துளிர் விட்டாலும் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒளிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், இடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, விசுவாசிக்கிறாரு, நன்மை நடக்கும், இஸ்ரவேல்ல சூழ்நிலைகள் மாறும், ஆண்டவர் இதை மாற்றி போடுவார், பாவத்தை மாற்றுவார், பாபிலோன் மக்களை ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி என்ன பண்றாரு, எந்த பிரச்சனையும் மாறாத போது இவர் என்ன பண்றாரு, கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப நம்ம மன மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், தேவனுடைய பிரசனத்தை நாம் நாட வேண்டும். சூழ்நிலைகள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது, தேவனுடைய பிரசனத்தை மாத்திரம்தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும், இல்லையா? எப்படி நெகேமியா ஜெபம் பண்ணாரோ, ஆபகுக் எப்படி ஜெபம் பண்றாரோ, அது போல நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் இருக்க வேண்டும். தேவனுடைய பிரசனத்தை நாம் நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெபம்னா எப்படிப்பட்ட ஜெபம்? ஆண்டவரே, அம்மாவை ஆசீர்வதியும், என் மாமியாவை போட்டு தள்ளும், என் தகப்பனை ஆசீர்வதியும், என் மாமனருக்கு கை கால் வராம விளங்காம போகும்படியாக திரும்ப செய்யும், அப்படி ஜெபம் பண்ண சொல்லுது. நிறைய பேர் அப்படிதான் ஜெபம் பண்றாங்க. ஒருத்தவங்க வந்தாங்க, ஒரு அம்மா கேட்டுச்சு என்கிட்ட, பாஸ்டர், நீங்க என்ன பண்ணாலும் ஆண்டவர் கேட்பாருல்ல, உங்களுக்கு வல்லமை இருக்குதா? ஆண்டருக்கு வல்லமை கொடுத்துருக்காருன்னு நம்புறேங்க. நாங்க செய்வன கட்டையெல்லாம் உடைப்பீங்களா? கண்டிப்பா உடைப்பேங்க. பிசாசெல்லாம் ஓட்டுவீங்களா? கண்டிப்பா ஓட்டுவாங்க. அப்ப எனக்கு ஒரு ஜெபம் பண்றீங்களா? என்ன சிறுத்தை ஜெபம் பண்ணோம், என் வீட்டுல மாமியார் ரொம்ப ஆடிட்டு இருக்கிறான், அவன் கை கால் வராம போக முடியாது, ஜெபம் பண்ணுங்க, எப்படியாவது கை கால விளங்காம பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி எல்லாம் ஜெபம் பண்றாங்க பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பையன் ஜெபம் பண்ணானா, அவங்க அப்பா என்ன பண்ணாரு, பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட போயிட்டு என்ன சொன்னாலும் கேக்குறாங்களாம். அரிசி வாங்கிட்டு வராராம், கறி வாங்கிட்டு கொடுக்குறாங்களாம், கன்னத்துல முத்தம் கொடுத்தாராம், கன்னத்தை புடிச்சு கிள்னாராம், இதெல்லாம் வண்டியில வச்சு குளிச்சு போனாரு. இதெல்லாம் என்ன பண்றான், பையன் பார்த்துட்டான். இவனுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது. ஏன்னா வீட்டுல அம்மா சொன்னா ஒரு வேலையும் கேட்க மாட்டேங்கிறாரு, ஆனா பக்கத்து வீட்டு ஆண்டி சொன்னா மட்டும் கேக்குறாங்களே, இது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கிறான், நடு வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டு, யாருக்கிட்டையும் எங்க அம்மா கிட்ட சொன்னா தேஞ்சிரு
அப்பா கிட்ட வந்து அக்கா கிட்ட சொன்னா இதெல்லாம் பிரச்சனை ஆகி போயிருன்னு சொல்லிட்டு நடுவுக்குள்ள போய் முட்டி போட்டுக்கிட்டு, ஆண்டவரே எங்க அப்பாவை எப்படியாவது மாத்துங்க ஆண்டவரே, பக்கத்து வீட்டு ஆண்டிக்கு கறி வாங்கி போய் கொடுக்குறாரு, அரிசி வாங்கி கொண்டு போய் கொடுக்குறாரு, சேரி வாங்கி கொண்டு போய் கொடுக்குறாரு, கார்ல பைக்ல வச்சு கூட்டிட்டு போறாரு, அந்த அம்மா கட்டி பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிருக்கான். இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரா இல்லையா? அவங்க அம்மா கேட்டுட்டாங்க. எந்த வீட்டுல பிரச்சனை வரக்கூடாதுன்னு அவன் ஜெபம் பண்ணானோ அவன் ஜெபத்தின் மூலமாகவே ஆயிடுச்சு பிரச்சனை வந்துருச்சு. அந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இப்படிதான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பாஸ்டர் என்ன பண்ணிருக்காரு, பிரசனம் பண்ணிருக்காரு, கண்ணீரோட விதைத்தால் நீ கம்பீரமாய் அறுப்பாய். நீ எப்பொழுதெல்லாம் நீ ஜெபம் பண்றியோ அப்பெல்லாம் நீ கண்ணீர் சிந்தி ஜெபம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஆண்டவர் பரலோகத்திலிருந்து உனக்கு பதில கொடுக்காம இருக்க மாட்டாரு. அதனால 1 மணி நேரமாவது ஆண்டு ஜெபம் பண்ண மாட்டேன்னு கேட்டாரு. அதனால 1 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் நீ கண்ணீரோட ஜெபம் பண்ணிப்பாரு, ஆண்டு நிச்சயமா பதில கொடுப்பாரு. இந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க, காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு ஒரு முக்கால போட்டுக்கிட்டு, புருஷர் என்ன பண்ணிருக்காரு 4 மணிக்கு பெட்ஷீட் போட்டு போய் படுத்து தூங்கிட்டு இருக்காரு, கால் நீக்கி போட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காரு. கால் மாட்டுல உட்காந்துக்கிட்டு ஆண்டவரே இப்படி பண்ணி ஆண்டவரே எனக்கு பதில் தர மாட்டீங்களா ஆண்டவரே அழுது ஜெபம் பண்ணிருக்காங்க. ஒரு அந்த அவங்க வீட்டு வாசப்படியில கதவை திறந்து வச்சுக்கிட்டு அந்த அம்மா ஜெபம் பண்ணிருக்காங்க. அந்த வழியா வாக்கிங் போயிருக்காங்க, பால் கொண்டு வரவன் பேப்பர் கொண்டு வரவன் எல்லாம் பார்த்துட்டு போயிருக்காங்க. உடனே என்ன நினைச்சிட்டாங்க, இந்த ஐயா போயிட்டாரு போல இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து பந்தல போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க வெளியே. இந்த அம்மா 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு 1 மணி நேரமா அழுதுருக்குது, நிப்பாட்டங்கள் அழுகாச்சு நிப்பாட்டவே இல்லை. 1 மணி நேரம் கழிச்சு பின்னாடி வீட்டுக்கு வெளியே போய் பார்த்தா எல்லாம் பந்தல் போட்டு சேர் போட்டு உட்காந்து இருக்காங்க. என்னங்க எங்களுக்கே தெரியாம சேர் போட்டுருக்கீங்க, பந்தல் போட்டுருக்கீங்க? இல்லைங்க ஐயா போயிட்டாருங்க, அதனால சேர் போட்டுருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. அதாவது ஐயா போயிட்டாங்களா, எப்பங்க போனாங்க எனக்கு தெரியாம? இல்லைங்க நீங்க உட்காந்து அழுதுட்டு இருந்தீங்க. இல்லைங்க நான் அழுகலைங்க, ஜெபம் பண்ணிட்டு இருந்தேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அல்லேலூயா, அழுது ஜெபம் பண்ணா நமக்கு ஆண்டு பதில் தருவாருன்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், அழுகாம சந்தோஷப்பட்டீங்கன்னா அழுதா கூட என்ன பண்ண மாட்டாரு ஆண்டவரு, பதில கொடுக்க மாட்டாரு. சந்தோஷமா இருந்தீங்கன்னா கொடுக்காம இருக்கிற ஆண்டவரு, டிலே பண்ற ஆண்டவரு உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, சீக்கிரமா உங்களுக்கு பதில கொடுத்துருவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. Rejoice over rejoice. I tell you again, rejoice, rejoice over rejoice. சந்தோஷத்தின் மேல சந்தோஷம் என்ன பண்ணுங்க, அடையுங்க. எந்த சந்தோஷம் எப்படி வரும்னா, பொய்யான சந்தோஷம் அல்ல, பொய்யா சிரிக்கிறது அல்ல, பொய்யாக நடிக்கிறது அல்ல. தேவ சமூகத்தை நீங்கள் நாடுகிறவர்களாக இருந்தால், தேவனை நீங்கள் ஆராதிக்கிறவர்களாக நீங்கள் இருந்தால், தேவனை நீங்கள் துதிக்கிறவர்களாக இருந்தால், இறுதிக்கு அப்பாற்பட்ட நம்முடைய கற்பனைக்கு எட்டாத ஆனந்தத்தை தேவன் உங்களுடைய உள்ளத்திலே வைக்கிறார். அல்லேலூயா. எப்பொழுதுமே சிரிச்சுக்கிட்டே இருங்க. ரோட்ல நடக்கும் போது கூட சிரிச்சுக்கிட்டே நடந்து போங்க. உங்களை பக்கத்துல யாராவது பார்த்து லூசுன்னு சொன்னா கூட பரவாயில்ல, அவங்க டைட்டாவே இருந்துட்டு போகட்டும், நீங்க எப்படி இருக்கட்டும், லூஸாவே இருக்கட்டும். லூஸா இருந்தாதான் பெட்டர், டைட்டா இருந்தாலும் பெட்டர் கிடையாது. அவங்க ரொம்ப கஷ்டம். லூஸ கூட என்ன பண்ணிடலாம், மாத்திரலாம். எனக்கு ஒரு டவுட், நீங்க எல்லாம் அரை லூஸா இல்ல முழு லூஸா? எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அல்லேலூயா. ஒரு சிஸ்டர் சொல்றாங்க, பாஸ்டர் நான் அரை லூசு தான், ஆனா என் வீட்டுக்காரர் தான் முழு லூசு. எப்படி சிஸ்டர் சொல்றீங்க? என்ன கல்யாணம் பண்ணிட்டாருல்ல, தெரியாதனமா கல்யாணம் பண்ணிட்டாரு, கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி தெரியல, என்ன கல்யாணம் பண்ணிட்டாருல்ல, அதனால என்ன அது அவரு நான் இப்படி டார்ச்சர் பண்ணுவேன், நான் இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு தெரியாம என்ன பண்ணிட்டாரு, கல்யாணம் பண்ணிட்டாரு. அதனால அவரு முழு லூசு, நான் அரை லூசு. இந்த மாதிரியா? அல்லேலூயா. ரோட்ல நடந்து போக கூட சந்தோஷமா இருக்கணும். பிரச்சனை சந்தோஷம் சந்திக்கும் போதும் சந்தோஷமா இருக்கணும். சோதிக்கப்படும் போதும் சந்தோஷமா இருக்கணும். எப்பொழுதுமே நீங்க சந்தோஷமா இருக்க. நீங்க சந்தோஷமா இருந்து பாருங்க, பிசாசு உங்க பக்கத்திலேயே நெருங்கவே முடியாது. பிசாசு உங்களை நெருங்க முடியும்னு நினைக்கிறீங்களா? பிசாசு கண்டிப்பா நெருங்கவே முடியாது. இந்த சந்தோஷத்துல தாங்க மகிமை இருக்கு.
தேவன் கொடுக்கக்கூடிய ஆனந்தத்துல தாங்க வெற்றியே இருக்கிறது. நீங்க இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா இப்படிப்பட்ட பிரச்சனை நீங்க மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நீங்க சந்தோஷமா இருக்கணும். பிசாசுடைய சத்தத்தை என்ன பண்ணாதீங்க, கேட்காதீங்க. பிசாசு உங்களுடைய இருதயத்தை குருட்டுத்தனம் பண்ணுவான். உங்களுக்கு நன்மை நடக்காதுன்னு யாரு சொன்னா? நீங்க ஜெயிக்க மாட்டீங்கன்னு யாரு சொன்னா? பிசாசு சொல்றான், தேவன் சொல்லவே இல்லை. அதனால நமக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நாமளும் நம்பணும். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், கர்த்தர் என்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் மற்ற நூற்றை போலவும் என்னை வைத்திருப்பார். அவர் என்னை அமர்ந்த கடின நிலையில கொண்டு போய் மேய்ப்பார். கர்த்தரை நம்புவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆகவே என்னுடைய எதிர்காலத்திலே ஆண்டவர் என்னை நன்றாக வைத்திருப்பார். நான் ஒன்றும் கைவிடப்பட மாட்டேன். தேவன் என்னை விட்டு ஒரு நாள் விலகி போகவே மாட்டார். அதனால இந்த சின்ன பிரச்சனைக்காக, இந்த தற்காலிகமா இருக்கக்கூடிய பிரச்சனைக்காக நான் என்ன பண்ண மாட்டேன், மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நான் எழுந்து போக மாட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. சந்தோஷம் என்பது ஒரு வகையான விசுவாசம். சந்தோஷம் விசுவாசம். சந்தோஷமா இருப்பீங்களா? எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பீங்களா? ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்கார திருநாள் சந்தோஷமா இருப்பீங்களா? உங்க வீட்டுக்கார திட்டும் போது கூட என்ன பண்ணுங்க, கொஞ்சம் சந்தோஷமா திட்டுங்க. அது சந்தோஷமா என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. கண்டிப்பா என்ன பண்ணிடுவார், உங்க வீட்டுக்காரரு மாறிடுவார். என் பொண்டாட்டி என்னதான் பிடிச்சி அடிச்சாலும், என்னதான் திட்டினாலும் என் பொண்டாட்டி சந்தோஷமாவே இருக்கிறாருன்னு சர்ச்சுக்கு வராத வீட்டுக்காரர் கூட என்ன பண்ணிடுவாரு, சர்ச்சுக்கு வந்துடுவாரு. இதுவே நீங்க மூஞ்சியை காட்டினீங்கன்னா, உனக்கு அறிவே இல்ல, சனி என்ன எரும மாடு, என்ன அடிக்கிறியா, அது பண்ற இது பண்றியன்னு சண்டைக்கு போனீங்கன்னா, ஏய் நீ எல்லாம் சர்ச்சுக்கு எதுக்கு போற, சர்ச்சுக்கு போறது வீடு சொல்றாங்களா இல்லையா? ஹவுஸ் விசிட்டிங் எல்லாம் போனா சர்ச்சுக்கு வராத கணவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரே கம்ப்ளைண்ட் என்னது, இவ சர்ச்சுக்கு போறது ஒண்ணுதான், போகாம இருக்கிறது ஒண்ணுதான். சர்ச்சுக்கு போறவங்க கூட ஒழுக்கமா இருக்கிறாங்க, சர்ச்சுக்கு போகாத இவன் தான் என்ன பண்றான், வீட்டுல சோறாக்குறது கிடையாது, டீ வைக்க சொன்னா டீ வைக்கிறது கிடையாது, கொஞ்சோண்டு சக்கரை போடணும் அதிகமா சக்கரை போடுறான், அதிகமா சக்கரை போடுறதா கொஞ்சோண்டு சக்கரை போடுறான். இப்படி என்ன பண்றது, குறை சொல்லிட்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஆகாத மாமியா கைப்பட்டாலும் மொத்தம், கால் பட்டாலும் மொத்தம். அந்த மாதிரி என்ன நடந்தாலும் சரிங்க, பிரச்சனை நடந்தாலும் சரி, உங்க வீட்டுக்கார அடிச்சாலும் சரி, உங்க மனைவி திட்டினாலும் சரி, வேலை போனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் உங்களை நிச்சயமாக நடத்துவார். நன்மையான காரியத்திற்குள்ளாக தேவன் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா. சந்தோஷம் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றும். சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். சந்தோஷம் உங்களை சுகமாக்கும். சந்தோஷம் என்பது ஒரு மிகப்பெரிய அருமருந்து. நீதிமொழிகளை பார்க்கிறோம், சந்தோஷம் மிகப்பெரிய ஔஷதம். நீங்க சந்தோஷமா இருந்து பாருங்க. நீங்க சுகர் டேப்லெட் சாப்பிட வேணாம், பிரஷர் டேப்லெட் சாப்பிட வேணாம். ஒரு பாட்டு ஒன்று ரிலீஸ் ஆயிருக்குது. என்ன பாட்டு தெரியுமா? பாட்டு பாடுங்க. சுகரே வராது, பிரஷரே வராது ஒரு பாட்டு பாடினாங்களே, கத்தரையே நீ பாடு, சர்க்கரையே வராது, ஹாப்பியாக பாடு, பிபியே வராது, துதிப்போமா கத்தர. அது பிப்ளிக்கலா இல்லைன்னா கூட, பிப்ளிக்கல வசனம் கிடையாது. ஆனா அவர் என்ன பண்றாரு, கத்தரையே நீ பாடு, சர்க்கரையே வராது. உண்மைதான். நீங்க கத்தருக்குள்ள சந்தோஷமா இருந்தீங்கன்னா நிச்சயமா என்ன பண்ணாது, சக்கரை வராது. அதுல சக்கரை எதனால வருது, நீங்க கவலைப்படுகிற போது உங்களுடைய கணையம் பாதிக்கப்படுகிறது. கணையம் பாதிக்கப்பட்டால் இன்சுலின் சுரக்கிறது நிப்பாட்டப்படுகிறது. இன்சுலின் சுரக்கலன்னா உங்களுடைய ரத்தத்துல இருக்கிற குளுக்கோஸ் அதை என்ன பண்றது இல்ல, எரிக்கிறது கிடையாது, கன்சியூம் பண்றது கிடையாது. அதனால சுகர் அதிகமா மாறிடுது. இதே நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா எல்லா பார்ட்ஸும் என்னாது, வேலை செய்யுது. மெயின் சுவிட்ச் எங்க இருக்குது, உங்க மனசுக்குள்ள இருக்குது. சரியா? வியாதி மேல வியாதி அடையாதீங்க.
பிரச்சனை மேல பிரச்சனையை சந்திக்காதீங்க. என்ன பண்ணணும்? சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷம் தான் மிகப்பெரிய டேப்லெட். வெள்ளை கலர் மாத்திரை இருக்குது பாத்தியா? பாத்தீங்களா? அது டேப்லெட் கிடையாது. இந்த ஹோமியோபதியில உருண்டை கலர்ல மாத்திரை கொடுக்குறான் பாத்தீங்களா? அது டேப்லெட் கிடையாது. இந்த சித்த வைத்தியத்துல போனீங்கன்னா பச்சை கலர் இலைகளை கொடுக்குறான் பாத்தீங்களா? பவுடர் கொடுக்குறான் பாத்தீங்களா? அதெல்லாம் மருந்து கிடையாது. மிகப்பெரிய மருந்தை ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. மருந்து எங்க இருக்குது? வெளியே தேடாதீங்க, மருந்து உள்ள தேடுங்க. உங்க இருதயத்துக்குள்ள வச்சிருக்காரு, உங்க மனசுக்குள்ள வச்சிருக்காரு. சந்தோஷமா இருந்தீங்கன்னா கண்ணு நல்லா தெரியும், காது நல்லா கேட்கும், எல்லா அவயவங்களும் நல்லா வேலை செய்யும். எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா, எங்க ஊர்ல இல்ல வேற ஊர்ல பொண்டாட்டி திட்டி போட்டா புருஷனை இவருக்கு ரொம்ப கவலை. பொண்டாட்டி திட்டினதையே யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காரு. முன்னாடி லாரி நின்று இருந்திருக்கு. லாரி நிக்கிறது கூட தெரியாம கவலை போட்டுக்கிட்டே வண்டி ஓட்டிட்டு போயிருக்காரு. கொண்டு போய் லாரியில விட்டுட்டாரு. தலையில அடிபட்டு ஒரு 3 நாள் கழிச்சு செத்து போயிட்டாரு. எப்படி எல்லாம் கவலை பாருங்க. கவலை எப்படி எல்லாம் ஆளை மாத்துது பாருங்க. அல்லேலூயா. கவலைப்பட்டு என்ன ஆகுதுங்க? சீக்கிரம் தலைமுடியெல்லாம் முடி போயிடுது, முடியெல்லாம் நிறைச்சு போயிடுது. ஆளு என்ன ஆயிடுதுங்க? ஆளு செழிப்பான முகமே ரொம்ப கேவலமா மாத்தி இருக்கு பாருங்க. அகத்தின் அழகு முகத்திலே தெரியும். முகத்தை பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம் நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கறத எதை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம்? முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு கை ஜோசியம் எல்லாம் பார்க்கறது, கம்ப்யூட்டர் ஜோசியம் எல்லாம் பார்க்கறது, ஆனா முக ஜோசியம் கண்டிப்பா பார்க்க முடியும். முக ஜோசியம் தான் என்ன? ஜோசியம் பார்க்கற ஆளு கிடையாது. உங்களுடைய முகக்கலையை வைத்தே நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னு கண்டிப்பா சொல்லிடலாம் இல்லையா? அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, சந்தோஷம் ஒரு நல்ல ஔஷதம். உங்களுடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவதும் உங்களுடைய சந்தோஷம் தான். உங்களுடைய ஆயுசு நாட்களை குறைப்பது உங்களுடைய கவலை. உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வருவது இந்த சந்தோஷம் தான். உங்களுக்கு வியாதியை கொண்டு வருவது இந்த கவலை தான். கவலையா இருந்தீங்கன்னா வியாதி வரும், சந்தோஷமா இருந்தீங்கன்னா சுகம் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பதே என்னுடைய வேலை. இந்த சந்தோஷத்தை பத்தி ஏன் பிரசங்கம் பண்றேன்னா, பின்னாடி இதை பார்க்க போறோம். நிறைய பிரசங்கத்தை நம்ம கேட்க போறோம். ஆண்டு நம்மளை எப்படி தயார்படுத்துறாரு, எப்படி ப்ரிப்பேர் பண்றாருங்கிறத நம்ம பார்க்க போறோம். அந்த ப்ரிப்பரேஷனுக்கான முன் அடையாளமா தான் என்ன பண்ணிருக்கிறேன், நான் இன்னைக்கு சந்தோஷத்தை பத்தி பிரசங்கம் பண்ணிருக்கிறேன். நிறைய சொல்ல வேண்டிய காரியங்கள் எல்லாம் இருக்கு, ஆனா நேரம் ஆயிடுச்சு. 8:30 மணிக்கு மேல ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 8:45 ஆயிடுச்சு. நம்ம எழுந்து நிற்போம். நம்ம மீண்டும் அடுத்த வாரம் நாம செய்தியை தொடருவோம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்திலே நன்றியோடு கூட துதிக்கிறோம். உங்களை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்கள் மத்தியிலே நீர் உலாவுகிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே நீங்க இருக்கிறபடினாலே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம், உங்களை தொழுது கொள்கிறோம், உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நீங்க எப்படிப்பட்ட அற்புதங்களை நீங்க செய்தபடினாலே உங்களுக்கு ஸ்தோத்திரம். விடுதலையோடு கூட ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக நன்றி. தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதியும். நாங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும்படி கிருபை செய்யும். சந்தோஷத்தை எங்களுடைய உள்ளத்திலே வைத்ததுக்காக நன்றி. தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.